எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாம் ஜபஸ் டாக்ஸ். இன்றைக்கு எதை பற்றி காணொளி போடலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும்போது நேற்று பாஜக கூட்டணியில் பாமக இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம பாமக ரோஸ்ட் பண்ணி வீடியோவாக போடலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர்கள் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் 21 தொகுதிகளுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களை இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுடன் சேர்ந்து 2024 மக்களவைத் தேர்தலுடைய தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் 40 தொகுதிகளில் 21 தொகுதிகளில் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. அதில் 11 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக புதிய முகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புது முகங்கள் யார் யார், அந்த 21 தொகுதி என்னென்ன தொகுதிகள், அந்த 21 தொகுதிகளிலும் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம பாஜகவுடன் இணைந்த பாமகவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு வீடியோவில் பாஜகவுடன் இணைந்த மாம்பழம் அப்படிங்கக்கூடிய கண்டென்ட்டில் வீடியோ போடலாம். ஸோ இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையும் மற்றும் வேட்பாளர்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடக்கூடிய 21 தொகுதிகள்: தென் சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியன், மத்திய சென்னையில் தயாநிதி மாறன், வட சென்னையில் கலாநிதி வீராசாமி, ஸ்ரீபெரும்புதூரில் டிஆர் பாலு, காஞ்சிபுரத்தில் க செல்வம், வேலூரில் கதிர் ஆனந்த், அரக்கோணத்தில் ஜெகத்ரட்சகன், திருவண்ணாமலையில் அண்ணாதுரை, ஆரணியில் தரணிவேந்தன், கள்ளக்குறிச்சியில் மலையரசன், தருமபுரியில் ஆ மணி, சேலத்தில் செல்வ கணபதி, ஈரோடில் பிரகாஷ், கோவையில் கணபதி ராஜ்குமார், தூத்துக்குடியில் கனிமொழி, தென்காசியில் ராணி, தேனியில் தங்கத்தமிழ்ச்செல்வன், நீலகிரியில் ஆர் ராசா, பொள்ளாச்சியில் ஈஸ்வரசாமி, தஞ்சாவூரில் ச முரசொலி, பெரம்பலூரில் அருண் நேரு. இந்த சமயத்தில் அதிமுகவுடைய வேட்பாளர்களையும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதில் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடன் நேரடி போட்டி நிலவக்கூடிய தொகுதிகளை பற்றி நாம் சற்று நேரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யார் யார் அந்த புகுமுகங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? தருமபுரியில் ஆ மணி, கள்ளக்குறிச்சியில் மலையரசன், சேலமில் செல்வ கணபதி. இப்போ நான் சொல்கிறவங்க பேர்லாம் புதுமுகங்கள். ஓகேவா? தருமபுரியில் ஆ மணி, கள்ளக்குறிச்சியில் மலையரசன், சேலத்தில் செல்வ கணபதி, ஈரோடில் பார்த்திங்கன்னா பிரகாஷ், கோவையில் கணபதி ராஜ்குமார், பொள்ளாச்சியில் ஈஸ்வரசாமி, பெரம்பலூரில் அருண் நேரு, தஞ்சாவூரில் ச முரசொலி, அப்புறம் தேனியில் தங்கத்தமிழ்ச்செல்வன், ஆரணியில் தரணிவேந்தன், தென்காசியில் ராணி. இவங்க 11 பேருமே பார்த்திங்கன்னா புதுமுகங்கள், புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள். ஸோ 21 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடக்கூடிய இந்த 21 தொகுதியில் 11 தொகுதிகள் புதுமுகங்களில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்.
ஸோ அதிமுக வர்சஸ் திமுக, அதாவது நேரடியாக திமுகவும் அதிமுகவும் எந்தெந்த தொகுதியில் நேரடியாக போட்டிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வடசென்னை கலாநிதி வீராசாமி திமுக, ராயபுரம் மனோ அதிமுக. தென்சென்னை தமிழச்சி தங்கபாண்டியன் அதிமுகவை சார்ந்த ஜெயவர்தன், ஜெயக்குமாரோடைய பையன் ஜெயவர்தன். சரியா? காஞ்சிபுரத்தில் திமுக சார்பாக செல்வம். ஓகேவா? அதிமுக சார்பாக ராஜசேகரன். ஓகேவா? ராஜசேகரன் வந்து அதிமுக சார்பாக போட்டிக்கிறாரு, திமுக சார்பாக செல்வம் வந்து போட்டிக்கிறாரு. அரக்கோணம் ஜெகத்ரட்சகன் அதிமுக சார்பாக விஜயன் போட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆரணி தொகுதியில் வந்து தரணிவேந்தன் வந்து திமுக வேட்பாளர். இவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். சேலம் பொறுத்த வரைக்கும் செல்வ கணபதி, சேலமில் வந்து திமுக வேட்பாளராக செல்வ கணபதி நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதிமுகவை சேர்ந்த விக்னேஷ் அவரை எதிர்த்து நிற்கிறார். தேனியில் வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் நிற்கிறார். திமுகவை சேர்ந்த தங்கத்தமிழ்ச்செல்வன் தேனி மாவட்டத்தில் நிற்கிறார். அவரை எதிர்த்து நாராயணசுவாமி வந்து அதிமுக வேட்பாளர், தங்கத்தமிழ்ச்செல்வன் திமுக வேட்பாளரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் நாராயணசுவாமி நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஈரோடில் பிரகாஷ் திமுக வேட்பாளர் பிரகாஷை எதிர்த்து அசோக் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஸோ இதுதான் வந்து அதிமுக வெர்சஸ் திமுக போட்டியிடக்கூடிய கள நிலவரம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 21 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடக்கூடிய 21 தொகுதிகளில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை நாம் இப்போ பார்த்தோம். இன்றைக்கி தந்திருக்கக்கூடிய முக்கியமான திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் முக்கியமான ஒரு சில தேர்தல் அறிக்கைகளை நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ புது முகங்கள், இதுவரைக்கும் வெளிவந்த வேட்பாளர் பட்டியல் வந்து வெளிவந்துருச்சு. அஃபிஷியலாக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சார்பாக வெளியே வந்துருச்சு. இப்போ வந்து தேர்தல் அறிக்கையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான தேர்தல் அறிக்கையை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வரப்போகிற வீடியோவில் பாஜக வர்சஸ் பாமகவை பற்றி நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நிறையா கண்டென்ட் இருக்குது பாஜகவையும் பாமகவையும் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நாளைக்கு நம்ம பாஜக வர்சஸ் பாமகவை நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் வரும். ஸோ ஸ்டே டியூன்ட் ஆன் சாம் ஜபஸ் டாக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க, கழக தகவலை தெரிஞ்சுக்கிற சாம் ஜபஸ் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல்ன்ற பெல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். தேங்க்யூ. நாடும் நமதே, 40 நமதே. இந்தியா கூட்டணி வெல்லும், அதை இந்தியா சொல்லும்.